எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் சார். எனக்கு எதுக்கே சல்யூட்? என்னைக்கு இருந்தாலும் எங்களோட மேலதிகாரி சார் நீங்க. அட வாங்க. எஸ் சார். ஆமா நீங்க எப்படிங்க சார்? மெட்ரோ சிட்டில அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருந்த மென்டல் ரவியை நான் சுட்டு கொண்டதுனால எமோஷனான ஐஜி எனக்கு ப்ரமோஷனை கொடுத்து இந்த பேட் சிட்டில உள்ள மொத்த ரவுடிகளை முட்டி தட்ட சொல்லி கையில லட்டிய கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு சார். சரி நீங்க எப்படி சார் திடீர்னு என்சிசி மாஸ்டரா? நீங்க காலேஜ்ல படிக்கும்போது என்சிசில சி சர்டிபிகேட் வாங்கியிருந்தேன். 21 நாள் ட்ரைனிங்காக நாக்பூர் கேம்ப் போயிட்டு வந்தேன். என்சிசி மாஸ்டர் ஆயிட்டேன். காவியா மேடம் எப்படி சார் இருக்காங்க? எனக்காக காத்துட்டு இருக்காங்க. தூத்துக்குடியில 3 கிளைமேட் தாவே. நல்லா வெயில் அடிக்கும், நிறைய வெயில் அடிக்கும், கொடூரமா வெயில் அடிக்கும். இந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட்லாம் இங்க சொல்ல. இங்க வாங்க. எங்க சார்? ஏறுங்க சொல்றேன். வணக்கம். லொல்லு தாதா. சார் நீங்க ஸ்கூல்ல இருக்கும்போது உங்ககிட்ட தகராறு பண்ணாராமே அந்த எஸ்ஐ கரீம் பாய் கதவு கிட்ட பம்மிக்கிட்டு நிக்காரு. அவர் அப்படியே அப்பிட்டா இல்ல நம்ம ஸ்டேஷனுக்கே ரிப்பீட்டா சார்? எரிமலை 10 பன்னிக்குட்டி கிடைக்கும், 10 நாய்க்குட்டி கிடைக்கும், 8 கழுத குட்டி கூட கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பைசன் குட்டி கிடைக்காதியா? இவங்கெல்லாம் காட்டு நேரத்துல பாய்வாங்க, நீட் நேரத்துல மேய்வாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது, ஆனா தப்பண்ணா கண்டிக்கணும்னு நினைக்கிற நேர்மையான ஆஃபீஸர். வர சொல்லுங்க. கரீம் சார் கூப்பிடுறாரு. சார் தப்பு பண்ண போலீஸ் எல்லாம் அப்படியே விட்டீங்க. நீங்க வந்த வேலையை கவனிக்காம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை மேய்க்கிறதா பேட்டி கொடுக்குறீங்க. என்ன சார் உங்க ஐடியா? அது தெரிஞ்சோ தெரியாமையோ அப்சர்வேஷன் முடியறதுக்கு முன்னாலேயே சார்ஜ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. பாய் அலங்கனை க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு இதான் ஒரே வழி. கரீம் கூட இருங்க. எஸ் சார். கரீம் பாய் என்ன உதடு ஒதுங்குது, கண்ணு பிதுங்குது, ஃபீல் பண்றீங்களா? இது வரைக்கும் எந்த மேலதிகாரி என்ன இந்த அளவுக்கு மதிச்சதில்ல. ஆனா இவ என்ன மதிச்சு எல்லா பிளானையும் என் முன்னாலேயே சொல்றாரு. இவருக்காக நான் எதையும் செய்வேன். நான் ஜாத்தாங்குளம் எம்எல்ஏ பேசுறேன். அண்ணாச்சி வணக்கம். குளத்துல தண்ணி கிடக்கா, மீன் கீன் பிடிச்சிக்கலாம். டிஎஸ்பி கிட்ட போன கூடுவே. டிஎஸ்பி சென்னையில ரெக்கார்டிங்ல இருக்கவ. என்னவே உளறற? ஆமா மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத்ங்கிறது தானே டிஎஸ்பின்னு சுருக்கி சொல்லுதான். விளையாட்டால பண்றா கட்டிங் வைக்கல. யோ முதல்ல வெளிய விடுங்கயா. யார வெளிய விடணும்? நாங்க உள்ள பிடிச்சு வச்சுக்கலாமா? விடுங்கயா. அப்ப யார பிடிச்சு வச்சுக்கணும் தெரியாமலே ரெக்கமெண்டேஷனா? இதான் புன்னக்காயல் கோஸ்ட் ஏரியா. இங்கதான் பாயோட ஆளுங்க அடிக்கடி வந்து போயிடும். டேய் இங்க எதுக்கு வந்த? கொஞ்ச நாளா நான் உங்களை பார்க்க முடியலல, அதான். சத்யா இல்ல என் செயின் உங்ககிட்ட இருக்கு, அத வாங்கிட்டு போலான்னு வந்தேன். செயின். ஏய் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? என்னையா அது? சீ. இந்தா கிளம்பு. சார் செயினுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு செயின் லிங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன? முதல்ல காவியா மேடம் செயினை காணோன்ட்டு தான் உங்களை பார்க்க வந்தாங்க. நீங்க கூட அவங்க கிட்ட நைட்டிய சட்டை மாதிரி சைடுல கலட்டுவீங்களா இல்ல பனியன் மாதிரி மேல கலட்டுவீங்களான்னு கேட்டீங்க. என்ன அங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு, இங்க லவ் கட் ஆயிருச்சு. ஏன் பக்கி? பக்கி மீ யா ஸ்கூல்ல கத்துக்கிட்டாரு போல இருக்கு. அம்மா அங்க பாருமா, அந்த பொண்ணுதாம்மா. அன்னைக்கு சொன்ன நீங்க நம்ப மாட்டேன்னீங்களே, நீங்க பாத்தீங்களா? ஐயா வீட்ல இருந்து இறங்கி போகுது. What's happening here? ஏய் காவியா, நீ எப்ப ஊர்ல இருந்து வந்த? யார் அந்த பொண்ணு? எதுக்கு இங்க வந்துட்டு போறா? எந்த பொண்ணு? மஞ்சள் Dress போட்டு ஒருத்த வந்துட்டு போறாளே, ஓ நீங்க பார்க்கலையா? அவ ஏன் ஸ்டூடண்ட்? ஸ்டூடண்டா? நீங்க வாத்தியார் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா இல்ல வீட்ல டியூஷன் வச்சிருக்கீங்களா? எனக்கு பாத்ரூம் வருது. அழுவுற ஹெல்ப் பண்ணியா? ஓகே சார். அந்த பொண்ணோட செயின் சார் கிட்ட இருந்துச்சு, அதை திருப்பி வாங்கிட்டு போறதுக்காக வந்துச்சு, அவ்வளவுதான். அவ செயின் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? ஆரம்பிச்சிட்டல? ஆமா. நீ ஏன் முடி? அது சார் ஸ்கூல்ல வாத்தியாரா இருக்கும்போது மனப்பாட்டுக்கு வாங்க அப்படின்னு அது கூப்பிட்டுச்சு. சார் பாட்டுக்கு போயிட்டாரு அதை பார்க்க. அவ கூப்பிட்டா நீங்க ஏன் போணும்? அந்த பொண்ணை யாரோ கடத்திட்டதா போன் வந்துச்சு, சார் காப்பாத்துறதுக்காக போனாரு. காப்பாத்துறதுக்கு போலீஸ் தானே போணும், அப்ப நீங்க வாத்தியார் தானே, நீங்க ஏன் போனீங்க? ஹலோ மேடம், என்ன குறுக்க பேசிட்டே இருக்கீங்க? அது ஒரு லவ் மேட்டர். ஹெல்ப் பண்ண சொன்னா பல்பு பண்ணிட்ட. சாரி சார், முதல்ல இருந்து வேற மாதிரி சொல்லட்டுமா? முதல்ல வெளிய போ. நான் அப்பிட்டு சாருக்கு விட்டு. டேய் வந்ததுல இருந்து தேடிட்டே இருக்கேன். எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ரெடி ஆயிட்டு இருந்தேன். அழகா இருக்கு. அட நீ வெக்கப்பட்டு இப்பதான் பாக்குறேன். நான் பாத்துட்டேன். ஏன் பார்த்தா? நீங்க வெக்கப்படுறத நான் இப்பதான் பாக்குறேன். வெளியில எங்கேயும் சொல்லிடாதீங்க. ஓகே. மைக் 21 காலிங் யார் வெக்கப்பட்டா? ஐயோ சார் தெரியாம அமைக்கிட்டேன் சார்.